உங்களுடைய இறுதி ஊர்வலத்தின் பின் சில மணி நேரங்கள் அழுகுறல்கள் முழுமையாக அடங்கியிருக்கும். அடுத்த வேளை உணவுக்கு ஓடர்கள் ஹோட்டலுக்கு சென்றிருக்கும். பேரன் பேத்திகள் ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருக்க வந்த கூட்டத்தில் ஒரு இளம் பெண்ணும் ஆணும் காதல் புன்னகையுடன் பரஸ்பரத்தில் போன் நம்பர் மாற்றிக்கொள்வார்கள். படுக்க போகும் முன் காலார நடந்து வரலாம் என சில ஆண்கள் தேநீர் கடை வரை சென்றிருப்பார்கள். சாப்பிட்ட இலைகளையும் குப்பைகளையும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டியிருக்கலாம் என உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் மனதுக்குள் பொறுமை கொண்டிருப்பார். ஒரு அவசர சூழ்நிலையால் நேரில் வர இயலவில்லை என உறவினர் ஒருவர் உங்கள் மகளிடமோ அல்லது மகனிடமோ போனில் பேசுவார். மறுநாள் விருந்தில் கரையில் காரம் போதவில்லை என ஓரிருவர் குறைபட்டுக் கொள்வார்கள். எலும்பை நீக்கி கரையை மட்டும் குழந்தைக்கு ஒரு அம்மா ஊட்டிக் கொண்டிருப்பார். இத்தனை தூரம் வந்தாச்சு, போற வழியில் அங்கேயும் பார்த்துவிட்டு போகலாம் என வெளியூர் உறவுகள் சுற்றுலா திட்டங்களை ரகசியமாக வகுத்திருப்பார்கள். தன்னுடைய பங்குக்கு மேல் சில 100 ரூபாய்கள் அதிகமாக செலவாகிவிட்டதென ஒரு பங்காளி கணக்கிட்டு நொந்து கொண்டிருப்பார். கூட்டம் மெல்ல மெல்லமாக கரையத் தொடங்கும். அடுத்து வரும் நாட்களில் நீங்கள் இறந்ததே தெரியாமல் உங்கள் தொலைபேசிக்கு சில அழைப்புகள் வரக்கூடும். உங்கள் அலுவலகம் உங்கள் இடத்துக்கு வேறொருவரை அவசரமாக தேடத் துவங்கும். ஒரு வாரம் கழித்து உங்கள் இறப்பு செய்தி கேட்டு உங்கள் கடைசி பதிவு என்னவென ஆர்வம் கலந்த சோகத்தோடு சில பேஸ்புக் நண்பர்கள் தேடக்கூடும். 2 வாரங்களில் உங்கள் மகன் மகளின் எமர்ஜென்சி லீவு முடிந்து பணிக்கு திரும்புவார்கள். 1 மாத முடிவில் உங்கள் வாழ்க்கை துணை டிவியில் வரும் ஏதோ ஒரு நகைச்சுவை காட்சியை பார்த்து சிரிப்பார். அடுத்து வரும் மாதங்களில் உங்கள் நெருங்கிய உறவுகள் மீண்டும் சினிமாவுக்கும் பீச்சுக்கும் நிகழ்வுகளுக்கும் சகாயமாக செல்ல துவங்குவார்கள். அத்தனை பேருடைய உலகமும் எப்போதும் போல் மிக இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். ஒரு பெரிய ஆலமரத்தின் நிலை ஒன்று வாடியுதிர்ந்திருக்கும். நீங்கள் வாழ்ந்து மறைந்ததற்கு எள்ளளவும் வித்தியாசம் இல்லாதது போல அத்தனையுமே சுலபமாய் வேகமாய் எந்த சலனமின்றி நடக்கும். மழை பெய்யும், தேர்தல் வரும், பேருந்துகளில் கூட்டம் வழக்கம் போலவே இருக்கும். ஒரு நடிகைக்கு திருமணமாகும், திருவிழா வரும், உலக கோப்பை கிரிக்கெட் திட்டமிட்டபடி நடக்கும். வண்ண வண்ணமாய் பூக்கள் பூக்கும். உங்கள் செல்ல பூனை அடுத்த குட்டி எனும். நீங்களே வியக்கும் வேகத்தில் இந்த உலகத்தால் நீங்கள் மறக்கப்படுவீர்கள். இதற்கிடையில் உங்கள் முதல் வருட திதி கொடுத்தல் மிக சிறப்பாக நடக்கும். கண்மூடி திறக்கும் நொடியில் வருடங்கள் பல ஓடியிருக்கும். உங்களை பற்றி பேச யாருக்கும் எதுவுமே இருக்காது. என்றாவது ஒரு நாள் பழைய புகைப்படங்களை பார்க்கையில் மட்டும் உங்கள் வாரிசுகளில் ஒருவர் உங்களை நினைவு கொள்ளக்கூடும். உங்கள் ஊரில் நீங்கள் நெருங்கி பழகிய 1000 பேர்களில் யாரோ ஒருவர் மட்டும் நீங்கள் இருந்தால் அபூர்வமாய் உங்களை பற்றி யாரிடமோ பேசக்கூடும். மறுபிறவி உண்மை என்றால் மட்டும் நீங்கள் வேறெங்கேயோ வேறொருவராக வாழ்ந்து கொண்டிருக்க கூடும். மற்றும்படி நீங்கள் எதுவுமே இல்லாமலாகி பேரருள் மூழ்கி பல 10 ஆண்டுகளாயிருக்கும். இப்போது சொல்லுங்கள், உங்களை இத்தனை சீக்கிரம் மறக்க காத்திருக்கும் மனிதர்களில் யாரை திருப்திப்படுத்த என்று இப்போது இவ்வளவு பதற்றமாய் ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் வாழ்க்கையில் யாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த தேவையில்லை. யாரும் உங்களை திருப்திப்படுத்த போவதுமில்லை. வாழுங்கள், உங்களுக்காக வாழுங்கள். நன்றி. என்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை என்றெல்லாம் மரபி தோழன் RJ யதுர்ஷன்.